பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை விடுவிக்கப் போகிறது, அற்புதத்தை கொண்டு வரப் போகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த காலையில் உங்களுக்காய் பேசுகிறேன். தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் பட்சத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி பட்சத்தில், குடும்பத்தின் பட்சத்தில் இருக்கிறார். வேலை ஸ்தலத்தின் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். வியாபாரத்தின் பட்சத்தில் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையின் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஊழியத்தில், உங்களுடைய சபையின் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நடுவிலும் உங்கள் சிந்தையிலே, உங்கள் வாயிலே, உங்கள் இருதயத்திலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அறிக்கையிட்டு பாருங்கள். விசுவாசத்தோடு இக்கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவிலே சொல்லி பாருங்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டமான சூழ்நிலை, கெட்ட சொப்பனங்கள், இப்படி பலவிதமான பிசாசுடைய சவால்கள் மத்தியிலே சொல்லி பாருங்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கோர்ட்டு கேசுகள் மத்தியிலே சொல்லி பாருங்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையை பாருங்கள். சத்துருக்கள் பெருகினார்களாம், அநேகர் என்று சொல்லி சங்கீதம் 3:3 வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தாவீதின் பட்சத்திலிருந்து அவருக்கு கேடகமாய் மகிமையாய் இருந்து தலையை உயர்த்தினார். சிங்கங்களின் கெபியின் மத்தியில் போடப்பட்ட தானியேலுடைய வாழ்க்கை பாருங்கள். 3 வேளையும் தவறாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஜெபிக்கிறவராய் இருந்ததுனால, அவர் பட்சத்தில் கர்த்தர் இருந்ததுனால, சிங்கங்கள் பட்சத்தில் இருந்தாலும் சேதமாகாமல் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் எத்தனை சிங்கங்களின் வாய், பிசாசின் ஆளுகை, பிசாசினால் தூண்டப்பட்ட மனிதர்கள், சொந்த குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல உங்களோடு கூட இருந்து கொண்டே உங்களை பற்றி பட்சிக்கிறவர்களை போல குற்றம் சொல்லி, குறை சொல்லி உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களுடைய ஊழிய பாதையில் உங்களை கெடுக்கிறவர்கள், உங்கள் பெயரை கெடுக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள், வேலை ஸ்தலத்தை கெடுக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில சத்துருக்கள் பல விதங்களில் பெரிய இருக்கலாம். வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்தை கெடுக்கிற, குடும்ப உறவை கெடுக்கிற சத்துருக்கள் எவ்வளவா இருந்தாலும் பின்னிட்டு திரும்புவார்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். பேதுருவை சிறைச்சாலையில் போட்ட சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும்படி கர்த்தர் செய்தார். சபை ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் எத்தனை சத்துருக்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு எதிரான சத்துருக்கள், எங்கு திரும்பினாலும் யுத்தங்கள் நடக்கிறது. எங்கு திரும்பினாலும் சமாதான குலைச்சல், ஜனங்கள் மரண பயத்தோடு ஓடுகிறார்கள். யாரின் பட்சத்தில் இருப்பார் என்ற நடுக்கத்தோடு ஓடி கொண்டிருக்கிறார்கள். வியாதியின் மத்தியில யாரின் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று பயந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தேவன் பட்சத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தேவன் பட்சத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, குடும்பம் ஜெபிக்க வேண்டும், விசுவாசமாய் பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். அந்த நாட்களிலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி இப்பொழுது ஜெபிக்கலாமா? தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன காரியம் இருக்கணும் எல்லாவற்றையும் விடுதலையாக்குவார், வெற்றியை கொடுப்பார். பிள்ளைகளின் நாட்களிலே எல்லா விதமான பயம், குழப்பத்தில் விடுதலையாக்கி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தில் வெற்றியை கொடுப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இப்படி ஜெபிக்கிற அத்தனுடைய வாழ்க்கையின் மத்தியிலும் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவதை பார்க்கட்டும். நீர் வலது கரத்தை நீட்டுவீராக, வல்லமை அனுப்புவீராக. சத்துருக்கள் எங்கு மறைஞ்சிருந்தாலும், ஒளிந்திருந்தாலும், பின்னணியிலிருந்து ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் எல்லா சதி திட்டங்கள், சதி ஆலோசனைகள் ஒவ்வொரு பகுதியிலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. மாந்திரியங்கள், பில்லிசூனியங்கள், செய்வினை கட்டுகள், எல்லாவித பாவத்தின் கட்டுகள், பாவ பழக்க வழக்கத்தின் கட்டுகள், எந்தெந்த சத்துருக்கள் குடும்பங்களை கெடுத்து நாசப்படுத்தி, கணவன் மனைவி உறவை கெடுத்து நாசப்படுத்தி, ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை கெடுத்து நாசப்படுத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழிய பாதையிலே ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் போராடி கொண்டிருக்க எல்லா
சத்துருக்களும் இப்பொழுது பின்னிட்டு திரும்புவார்களாக. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுகிறோம். கோர்ட்டு கேசுகளில் கர்த்தர் பட்சத்திலிருந்து நியாயத்தை ஆண்டவரே விசாரித்து நியாயம் செய்யும்படி வழி திறப்பீராக. அற்புதம் நடக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் பட்சத்திலிருந்து உதவி செய்யும். ஒவ்வொரு பகுதியிலும் நீரை பட்சத்தில் இருக்கிறீர். நாங்களும் பட்சத்திலிருந்து ஜெபிக்க உம்முடைய சித்தத்தை செய்ய எங்கள் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, சமுதாயத்துக்காக ஆண்டவரே இன்றைக்கு சமாதானம் வரும்படியாக ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம்.